எல்லாத்துக்குமே வடிவுக்கரசி வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்களே ஒரு கோயிலுக்கு போனா பணம் கொட்டோன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல வேற குடுத்துருக்காங்க. அந்த கோயில் என்ன கோயில்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சிறுவாபுரி முருகன் கோயில் அந்த கோயில தான் போனீங்கன்னா, நீங்க நெனச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி வடிவுக்கரசி தான் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல. அவங்களோட இன்டர்வியூ நீங்க வந்து பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நான் வந்து கமெண்ட்ல வந்து லிங்க் குடுக்கேன். நீங்க வந்து மறக்காம போய் பாருங்க. அங்க வந்து என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு வந்து இல்லன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அந்த கோயிலுக்கு போகலாம். போனீங்கன்னா, ஒரு கல் எடுத்து தான் வைக்கணும். கல் எடுத்து வச்சுட்டு முருகன வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா, உடனே உங்களுக்கு சொந்த வீடு வந்து கண்டிப்பா வந்து தருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது முக்கியமா செவ்வாய்க்கிழமை நீங்க போனீங்கன்னா, ஒரு 6 வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமை அந்த கோயிலுக்கு போய் நீங்க வந்து சாமிய வந்து பூஜை பண்ணி கும்பிடணுமா. அப்படின்னு நீங்க வந்து கும்பிட்டுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு படிப்படியா அந்த அ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வடிவுக்கரசியா சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூல. அவங்களோட வளர்ச்சிக்கும் அந்த கோயில் வந்து ஒரு முக்கிய பங்காவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வடிவுக்கரசி அம்மாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க யாராட்டும் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா, அது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில இருக்கு. கரெக்ட்டா சிறுவாபுரி முருகன் கோயிலு. அங்க வந்து பஸ் ஸ்டாண்டு வசதி எல்லாமே இருக்கு. நீங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா, கரெக்ட்டா பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி போயிரலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க.